அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட த ஹோலி மவுண்டன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நேற்று தினத்தில் நாம் தியானித்த அந்த வார்த்தையை இந்த நாளில் துவக்கமாக நாம் வாசிப்போம். முதலாவது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணை அடைத்து
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாக இருக்கும் கையெழுத்தை குலைத்து என்று பார்த்தோம். அதாவது முத்திரை, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் முத்திரை போடப்பட்டது எப்படி உடைந்தது, எப்படி உடைக்கப்பட்டது என்று எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட முத்திரை, போடப்பட்ட முத்திரை தேவன் உடைத்து போட்டார். இந்த நாளிலும் கூட தானியேலோட வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுவதையும் அதிகாராக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 3வது வசனத்தில். இங்கே ராஜா என்ன பண்ணுறான், பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியேல். அவன் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக்க ராஜா நினைத்திருந்தான். அந்த தேசத்தில் ராஜா தானியேலை உயர்த்தணும்னு நினைத்திருந்தான். காரணம், அவன் மேலே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். தானியேல் மேலே ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ராஜா அவனை உயர்த்தணும்னு நினச்சிருக்கிறான். அதை என்ன பண்ணணும், அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னு. அநேக நேரத்தில் அப்படி தானே இந்த நாட்களில் நடக்குது இல்லையா? நமக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு சொன்னோடனே நம்ம கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது தடுக்கணும்ன்ட்டு பல காரியங்களை செய்வார்கள், திட்டம் போடுவார்கள் இல்லையா? ஆனால் ஒரு காரியம், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா ஒருவரும் அதை தடுக்கவே முடியவே முடியாது. ஒருவேளை இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராவது ஒருத்தர் தடுத்து கொண்டே இருக்கலாம். ஒரு கூட்ட ஜலம் ஒருவேளை அதுக்கு தடையாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே அப்படியாக தான் தானியேலோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவர்கள் என்னென்னோ காரியங்களை ட்ரை பண்ணுறாங்க அவனிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க. ஆனால் தானியேலோட சாட்சி பாருங்க, அவர்களால் குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. அந்த அளவுக்கு தானியேல் தன்னுடைய காரியத்தில் நேர்மையாய் நடந்து கொண்டான். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நியாயமாய் காரியங்களை செய்கிறோமா என்று நாம் நிதானிக்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லு. கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுலேயும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே தானியேல் எல்லா மனுஷர்களும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக வராங்க. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது ஒரு காரியத்தை அந்த அரண்மனையில் இருக்கிறவங்கள ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, தானியேலுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்காக இவ்வளோ காரியம், எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட
ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே சொல்லிட்டு இந்த கட்டளை நீங்கள் என்ன பண்ணணும், அங்கீகரித்து அதற்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 9வது வசனத்தில் அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இந்த ஒரு மனுஷனை பழி வாங்குவதற்கு எவ்வளோ பெரிய பிளான்ஸ் எத்தனை பேர் போடுறாங்க பாருங்கள். ஆனால் ஒரு காரியம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நம் பட்சத்தில் அவர் ஒருத்தர் இருந்தால் போதும். நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம், கர்த்தர் நம்ம கூட இருப்பதுனால. இங்கே பார்க்குறோம் தானியேலுக்கு விரோதமாக எவ்வளோ பிளான் நடக்குது. கடைசியில் என்ன சட்டம் போடுறாரு, எவனாகிலும் அவனோட தேவனையோ மற்ற காரியத்தில் வணங்கினா அவனை சிங்க கேபியில் போடப்படுவான் என்று சட்டம் போட்டு ராஜா கையெழுத்தும் போட்டார். ஆனாலும் பாருங்கள் 10வது வசனத்தில் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் ஒவ்வொரு நாளும் செய்தபடியே என்ன பண்ணான், தினமும் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, அவன் அப்படி செஞ்சால் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா சட்டம் சொல்லிடுச்சு, இப்படி இந்த மாதிரி தேவனை வணங்கினா உங்களுக்கு சிங்க கெபி தான். ஆனால் தானியேல் அதை பற்றி கவலையே படலை. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி ஒரு சட்டம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அவரை கூட நம்ம எப்படியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த சட்டத்தை மீறினா நமக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சட்டத்தை கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு விரோதமாக சில நேரத்தில் சில காரியங்கள் எழும்பும்போது நமக்கு ஒரு பயம் இல்லையா? இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் சில காரியங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், தானியேல் எவ்வளவு விசுவாசமாய் தைரியமாய் சட்டம் போடப்பட்டது என்று அறிந்தும் அவன் முன்பு செய்தது போலவே என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான், துதிக்கிறான். பாருங்க, அழகாக போடுது, ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நமக்கா இப்படிப்பட்ட சட்டம் வந்துடுச்சுன்னா நமக்கு வாயில் ஸ்தோத்திரம் வருமா, இல்லை ஜெபம் வருமா? இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரை ஏன் இப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நாங்கள் ஒழுங்காக தானே டெய்லி 3 வேளை ஜெபம் பண்ணுறேன் இல்லையா? நம்ம அப்படி தான் முறுமுறுப்போம். ஆனால் தானியேலோ முன்பு போலவே என்ன பண்ணுறான், ஜெபமும் பண்ணுறான், ஸ்தோத்திரமும் செலுத்தினான். இது குறித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் வாழ்க்கையில் எதிராய் நடந்த போதிலும் அவனுக்கு விரோதமாய் அவன் தேவனை ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு தடையாய் சில சட்டங்கள் வந்தும் கையெழுத்து போடப்பட்டும் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் தேவனையே எப்பொழுதும் போல முன்பு போல வணங்கினான். அதோட பனிஷ்மெண்ட்டு அவனை சிங்க கபியில் போடப்பட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம அந்த கதையை கேட்குறோம். சிங்க கபியில் போட்ட பிறகு ராஜாவுக்கு தூக்கமே வரலையாம் இல்லையா? அது போடும் போதே என்ன சொல்லிட்டு போகிறாரு ராஜா, ஏன்னா ராஜா தானியேலை எப்படியாவது உயர்த்தணும், அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரணும்னு தான் அவர் நினைத்தார் என்று பார்க்குறோம். ராஜா நினைச்சா, ஆனால் சட்டத்தின்படி தானியேல் அந்த காரியத்தை செய்ததுனால சட்டத்துக்கு விரோதமாய் வேற வழியே இல்லை. ஏன்னா ராஜா கையெழுத்து போட்டுட்டார். அது தானியேலுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் அதான் சட்டம்னு போட்டுட்டார். அந்த கையெழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் மனசில் அவருக்கு தானியேலுக்கு
இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு கவலைப்பட்டு தான் என்ன பண்ணுறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த சிங்க கெபியில் தானியேல் போடப்பட்ட போது சொல்கிறார். பாருங்கள், அந்த அந்த தரியூர் ராஜாக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம். தானியேலோட தேவன் அவன் நிச்சயம் அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிப்பார் என்று ஒரு விசுவாசத்தோட தானியேல் இடத்துல வந்து சொல்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 16வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவர்கள் சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இங்கே பார்க்குறோம், ராஜா நிச்சயம் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லிட்டு ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை இட்டான். அது மேலே ஒரு முத்திரை போட்டான்னு பார்க்குறோம். அது எதுக்காக? அந்த தீர்மானம் மாறக்கூடாது. தானியேலை பனிஷ் பண்ணது தான். அந்த தீர்மானம் மாறக்கூடாதுன்னு அந்த கையெழுத்து ஸ்ட்ராங் ஆகும்படிக்கு அந்த இடத்துல ராஜா ஒரு முத்திரையை போட்டு விட்டான். அவன் முத்திரையை போட்ட பிறகும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன நடக்குது, ராஜா கெபியின் கிட்டே வந்து மறுநாள் அவனுக்கு அந்த நைட் ஃபுல்லாக ராஜாவுக்கு என்ன இல்லை, தூக்கமே இல்லை. உடனே காலமே கிழக்கு வெளுக்கும் போதே ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் கேட்குறான், தானியேலே, அழகாக அங்கே ஒரு காரியம் சொல்கிற பாருங்க, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி தானியேலை அட்ரஸ் பண்ணுற பாருங்க, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இங்கே பாருங்க, தப்புவிப்பாருன்னு முதல்ல சொன்னான். அதே ராஜா தப்புவிச்சாரா என்று அதுவும் எப்படி கேட்குறான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அப்போ அவனுக்கு திட்டமாய் தெரிந்திருக்குது, தானியேல் தேவனுடைய தாசன், தேவனுடைய மனுஷன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லி உன்னை தப்புவிச்சாரான்னு கேட்குறான். அப்பொழுது தானியேல் ஆமாம் ராஜாவே என்று சொல்லி சில காரியங்களை, நேரம் இல்லாதனா நான் சுருக்கமாக போகிறேன். அப்படியாக பாருங்கள், அந்த சிங்க கெபியில் முத்திரை போடப்பட்டு இருந்தும் தானியேல் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியம் வேதம் சொல்லுது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தவனாய் இருந்தபடியினால், தன் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருந்தபடியினால அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு தேவன் உண்டு. சத்ருவானவன் என்னதான் நமக்கு விரோதமாய் சட்டங்களை போட்டாலும், திட்டங்களை போட்டாலும், கையெழுத்தை போட்டாலும், முத்திரையை போட்டாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்த தேவன் விடமாட்டார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் தானியேலுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு அநீதி உள்ள காரியத்தினால் சோர்ந்து போயிருக்கலாம்.
பயந்து போயிருக்கலாம், நமக்கு விரோதமாக என்ன காரியம் நடக்குமோ என்று ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். தானியேலின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருப்பாரானால் அவர் நிச்சயம் உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருப்பார். அது எப்பேற்பட்ட சிங்கமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷர்களாய் இருந்தாலும், கர்த்தர் தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டது போல உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், காரியங்களை செய்கிறவர்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவார். ஆகவே இந்த நாளிலும் கூட தானியேல் தேவனிடத்தில் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அவன் ஜெபத்தை விடவில்லை, தேவனை ஸ்தோத்திரம் படுவதிலே நிறுத்தவில்லை, தேவனை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால ஒரு காரியம் அழகாக சொல்வான். அந்த ராஜா வந்து அவனை கேட்கும் போது ஒரு காரியம் சொல்வான், ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவும் அதேனோவென்றால் நான் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்வதில்லை. நான் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உங்களுக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு பாருங்க. எல்லாவற்றையும் பார்த்து தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தானியேல் வாழ்க்கையில் செய்தார். அதுக்கு பிறகு கடைசியில் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது, தானியேலுடைய காரியமும் ஜெயமாக இருந்தது. அப்போ எந்த ராஜா வந்து வணங்கக்கூடாது எந்த தேவனையும் சட்டம் போட்டானோ அதே ராஜா இன்னொரு முத்திரையும் சட்டத்தையும் போடுறாரு, தானியேலுடைய தேவனை தவிர வேற யாரும் எந்த தேவனையும் வணங்கக்கூடாது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வைராக்கியமாக அவன் நின்றதுனால, கர்த்தருக்காக அவன் தைரியமாய் நின்றதுனால, விசுவாசமாய் நின்றதுனால என்ன ஒரு காரியம் நடக்குது. அந்த இடத்துல தானியேலோட தேவனை தவிர வேற யாரும் எந்த தேவனையும் இந்த நாட்டில் வணங்கக்கூடாதுன்னு அந்த ராஜாவே ஒரு சட்டத்தை போடும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். அந்த முத்திரையை கர்த்தர் என்ன பண்ணார்? உடைச்சு போட்டார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, தேவன் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களையும் தப்புவிப்பார். உங்கள் நிமித்தம் அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய அற்புதம், ரட்சிப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.